everyone, welcome to our channel. ஈரோட்ல ஃபேமஸ் சொன்னா ஞாபகம் வருது மஞ்சள் தான். அதே நம்ம ஈரோட்ல இன்ஜினியரிங்ல ஃபேமஸ் சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் தான். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன மாதிரியான கேம்பஸ் லைஃப் ஸ்டூடெண்ட்க்கு தராங்க, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க, கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க, பிளேஸ்மென்ட்க்கு என்ன மாதிரியான MNC கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் என்னவா இருந்தது 2025ல, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும், இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூவும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டாப்லிஷ் ஆன இயர் 1984, 42 இயர்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு லெகசியான காலேஜ் தான் நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இதோட இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸா இருக்கறனால உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிட்டியை பத்தி கவலையே பட தேவையில்லை. இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அப்டேட்டடாவும் வெல் எக்யூப்டாவுமே இருக்கும்னு சொல்லலாம். கேம்பஸ் சைஸ் 167 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் இருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரீனரியா இருக்கக்கூடிய கேம்பஸ் தான் நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜோட கேம்பஸ். பெருந்துறை ஈரோட்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய காலேஜ் தான் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். நீங்க கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்க கூடிய TNE கவுன்சிலிங் கோட் 2711. காலேஜோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு NACல A++ கிரேட் வச்சிருக்காங்க. NBA அக்ரிடேஷனும் பாத்தீங்கன்னா மேஜர் UG ப்ரோக்ராம்ல CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், IT இந்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. இதனால உங்களோட டிகிரி நேஷனல் லெவல்ல நல்ல வேல்யூ கொடுக்கும்னே சொல்லலாம். எஜுகேஷன் குவாலிட்டியை பத்தி இந்த காலேஜ்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ICT எனேபிள்டு ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தான் இங்க அவைலபிளா இருக்கு. சோ வந்து விசுவலைஸ் மூலமா நீங்க படிக்கிற போது உங்களுக்கு இன்டராக்டிவா இருக்கும், போரிங் இல்லாம இருக்கும். லேப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா TSB லேப் ஆகட்டும், CTAC லேப் ஆகட்டும், IoT லேப் ஆகட்டும், எல்லாம் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேப்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இண்டஸ்ட்ரியில என்ன யூஸ் பண்றாங்களோ அதே இதை இங்கே யூஸ் பண்ணுவாங்க. காமன் பிளேஸ்ல படிக்கணும்னா உங்களோட சென்ட்ரல் லைப்ரரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனல்னு நான் சொல்லுவேன். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் அப் ஐடியாவோ நியூ திங்ஸோ ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி ஐடியாவை ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்றதுக்கு தான் இங்க இனோவேஷன் ஹப் இருக்கு. இது மூலமா உங்களோட கிரியேட்டிவிட்டி ஐடியாஸை நீங்க டெவலப் பண்ணி ஒரு ப்ராஜெக்டா ரெடி பண்ணி நீங்க கொண்டு வரலாம். இது மூலமா நீங்க ஒரு என்டர்பிரினர் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்களுக்கு செப்பரேட்டான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஹாஸ்டல் அண்ட் கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஹாஸ்டல் நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஷேரிங் இருக்கு, நான் ஷேரிங் ரூம்ஸ் இருக்கு. வைஃபை கனெக்டிவிட்டி, செக்யூரிட்டி பர்பஸ் ஹாஸ்டல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேண்டீன்லயும் குட் அண்ட் ஹைஜீனான ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் ஈரோட்ல சரௌண்டிங்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டு போறதுக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 24x7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ATM ஃபெசிலிட்டிஸ், பாடியை ஃபிட்டா வச்சிருக்கக்கூடிய ஜிம் இருக்கு. வெல் எக்யூப்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ் ஏற்படுதுன்னா ஹெல்த் கேர் சென்டரும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போகணும் மாதிரி இருந்தா இங்க கன்வீனியன்ஸ் சென்டரும் இருக்கு உங்களுக்கு. இது எல்லாமே இங்க ப்ரொவைட் பண்றாங்க. இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்ல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அத்லெட்டிக் ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 மீட்டர் 8 லேன் ட்ராக் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், டென்னிஸ், செஸ், கேரம், கொக்கோ, கபடி, இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ரொவைட் பண்றாங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யூஜில வந்து பாத்தீங்கன்னா BE, BTechல வந்து 14 கோர்சஸும், இதுல வந்து ME, MTech, MBA, MCA 6 ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. அதே மாதிரி PhDல வந்து 20 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்த 20 ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா KSல வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரிசர்ச் சென்டர்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழ வருது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாவும் பார்ட் டைமாவுமே இருக்கு. உங்களுக்கு யூஜில என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு? சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், food technology, automobile engineering, computer science designs and artificial intelligence, data science and artificial intelligence ல வந்து பாத்தீங்கன்னா machine learning இதனால கோர்சஸ் வந்து காலேஜ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். 530+ ஃபேக்கல்டிஸ் அவைலபிளா இருக்காங்க. இவங்க எல்லாரும் உங்களுக்கு ME, MTech, PhD and MPhil கம்ப்ளீட் பண்ண வேர்ல்ட் ட்ரைன்ட் அண்ட் வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன மாதிரியான MNC கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு டாப் MNC கம்பெனியான Cognizant, TCS, TVS, Tech Mahindra, Britannia டாப் MNC கம்பெனிஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. 279
9+ கம்பெனிஸ் வந்து எவ்ரி இயர் இங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் இங்க இருந்து பிளேஸ் ஆகி போகக்கூடிய ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 1224+ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. 61.21 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் பேக்கேஜ்னே சொல்லலாம். உங்களோட ட்ரீம் டாப் MNC கம்பெனிஸ் ஹையஸ்ட் பேக்கேஜ்ல நீங்க பிளேஸ் ஆகணும்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே நான் சொல்லுவேன். ஆவரேஜ் பேக்கேஜா உங்களுக்கு 5.5 LBA வரைக்குமே இங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் செல்ஸ் இருக்கு. சோ இங்க வந்து என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட ஆப்டிடியூட் ஸ்கில் ஆகட்டும், டெக்னிக்கல் ஸ்கில் ஆகட்டும், இல்ல சாஃப்ட் ஸ்கில் ஆகட்டும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வரைக்குமே ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்தே உங்களுக்கு இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இன்டர்வியூ டைம்ல உங்களுக்கு எந்த விதமான பயமும் இந்த காலேஜ்ல தேவையில்லை. ஃபைனல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ படிக்கும் போதே ஒரு நல்ல வேலை வாய்ப்போட நீங்க ஸ்டைஃபண்டும் இருக்கு. அந்த இன்டர்ன்ஷிப்க்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னா 15K per month வாங்கிட்டு இருக்காங்க. சோ படிக்கும் போதே ஒரு நல்ல சேலரியில இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியான காலேஜ் தான் நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். எவ்ரி டிபார்ட்மெண்ட்ல 90% வச்சிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் வேலையோட தான் வெளியே போயிட்டே இருக்காங்க. சோ இது வந்து ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட ட்ரீம் கேரியர் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல TNE 2025 ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் 2711. காலேஜ்ல கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா 1195 சீட்ஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்து 3 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல 645 சீட் ஃபில் ஆயிருக்கு. மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1லயே ஃபில் ஆயிடும். மேஜர் கோர்ஸான CSE, IT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் டாப் ஆன கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபில் ஆயிடும். சோ செகண்ட் ரவுண்ட்ல வந்து 408 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 115 சீட் ஃபில் ஆயிருக்கு. உங்களுக்கு டோட்டலா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி 1171 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இதோட சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜும் பாத்தீங்கன்னா 97.99% வச்சிருக்காங்க. சோ இது ஒரு ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னே சொல்லலாம். ரிமைனிங் இருக்க 24 சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ADS OC 184, BC 181, BC 175, MBC 178, SC 137, SC 122, ST not allotted. AEML OC 184, BC 181, BC 176, MBC 178, SC 142, SC 118, ST not allotted. ஆட்டோமொபைல் OC 168, BC 165, BCM நாட் அலாட்டட், MBC 159, SC 119, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். கெமிக்கல் OC 175, BC 169, BCM 173, MBC 171, SC 113, SC 114, ST நாட் அலாட்டட். சிவில் OC 171, BC 164, BCM 147, MBC 164, SC 126, SC 120, ST நாட் அலாட்டட். டிசைன் OC 180, BC 179, BCM 171, MBC 174, SC 120, SC 117, SC 120, SC 117, ST 134 க்ளோசிங் ஆயிருக்கு. CSE OC 186, BC 183, BCM 180, MBC 179, SC 142, SC 125, ST 141 க்ளோசிங் ஆயிருக்கு. EEE OC 181, BC 179, BCM 174, MBC 173, SC 122, SC 125, ST not allotted. ECE OC 185, BC 182, BCM 178, MBC 179, SC 133, SCA 141, ST 102 க்ளோசிங் ஆயிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் OC 181, BC 176, BCM 168, MBC 169, SC 166, SCA 107, ST 113 க்ளோசிங் ஆயிருக்கு. ஃபுட் டெக் OC 173, BC 164, BCM not allotted, MBC 156, SC 95, SCA 109, ST not allotted. IT OC 183, BC 181, BCM 178, MBC 178, SC 131, SCA 120, ST 108 க்ளோசிங் ஆயிருக்கு. ME OC 174, BC 172, BCM 165, MBC 167, SC 138, SCA 101, ST not allotted. மெக்கட்ரானிக்ஸ் OC 176, BC 173, BCM 167, MBC 168, SC 100, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி TNA 2026 கவுன்சிலிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள். போன வருஷம் ஸ்டூடெண்ட் பண்ண லேக் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ். அதாவது
அவங்களோட கட் ஆஃபுக்கு நிறைய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அதே கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கிற ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்கலாம். ஒரு ஃபீஸ் அதிகமா இருக்கிற ஒரு சின்ன காலேஜ் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனாலதான். இந்த கைடன்ஸை பெறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பெறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணி அனுப்பலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது காலேஜை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.